உடலிலும் உள்ளத்திலும் இறைவனை தேடு. மாலை நேரம். சூரியன் தன் கதிர்களை தனக்குள் இழுத்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே அவற்றை ரசித்து கொண்டிருந்தான் சிறுவன் ஆரிஜன். வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வருகிறது போல வேகத்துடனும் விறுவிறுப்புடனும் போர் வீரர்கள் அவன் வீட்டை நெருக்கி வந்தனர். சிறிது நேரத்திற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஆம், கிறிஸ்துவை பின்பற்றியதாலும் கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்து கூறியதாலும் மரண தண்டனை கைதியாக அவர் தந்தை இழுத்துச் செல்லப்பட்டார். அதன் பின்பு அவர் தந்தை திரும்ப வரவே இல்லை. என்ன ஆனோர் என்றே தெரியவில்லை. இளம் வயதிலே இக்காட்சி ஆரிஜன் உள்ளத்தில் முற்றிலும் தாக்கத்தை உண்டு பண்ணியது. தந்தையை போன்று கிறிஸ்துவுக்காக மரிக்க ஆயத்தமானார். 17 வயதில் ஒரு கல்லூரியின் தலைமை ஆசிரியரானார். பக்தியான வாழ்க்கையினால் மாணவர்களின் மனதை கவர்ந்தார். 17 வருடங்கள் கடந்தன. டீசியஸ் என்ற அரசனின் ஆட்சி காலம். கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். பலர் சிறையில் தள்ளப்பட்டனர். இரத்த சாட்சிகளாய் இவ்வுலகத்தில் மாண்டனர். ஓர் நாள் ஆரிஜனும் கைது செய்யப்பட்டார். கிறிஸ்தவராக மாறியதினாலும் பிறரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததினாலும் அவரை கொடுமைப்படுத்தினர். ஓர் மேசையில் அவர் கிடத்தப்பட்டார். பாரம் மிகுந்த சுமை அவர் உடலின் மேல் வைக்கப்பட்டது. கால்களையும் கைகளையும் பிடித்து இழுத்து துன்புறுத்தினர். தந்தையை போன்று ஆரிஜன் தன் விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார். எந்த கொடுமைகளும் அவரை ஒன்றும் செய்ய இயலாமல் ஏமாந்து போயின. கிரேக்க தத்துவ ஞானங்களையும் வேத சாஸ்திரங்களையும் இளமையிலே கற்று கிறிஸ்துவின் சிறந்த தொண்டராய் வாழ்ந்து பிறரையும் கிறிஸ்துவின் வீரர்களாய் மாற்றிய இவர் கிபி 251 தம் பணியை நிறைவு செய்தார். அன்பரே, உங்களை பார்த்து பிறர் இறைவனை தேடுகிறார்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு இறைவனுக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டவனைப் போல் உலகத்தில் சுதந்திரமாக வாழ்கிறவன் யாருமில்லை. குயவனின் கரங்களில். ஆண்டவரே, உடலிலும் உள்ளத்திலும் உம்மையே எப்பொழுதும் நினைத்து வாழ்ந்திருப்பேன்.